துதி கன மகிமை யாவும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. சுமார் 200 வருடங்களுக்கு முன்பாக தான் கிறிஸ்தவம் இந்த இந்தியாவிற்கு வந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் ஆன பதிவுதான் இது. இப்போ நான் நிற்கிற இடம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர் தோமா 2000 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது கிபி 63 இந்தியாவிலே, அதுவும் இந்த குமரி மாவட்டத்திலே இந்த தேவாலயத்தை கட்டியிருக்கிறார். அந்த இடத்திற்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இது ஒரு வரலாற்று நினைவு சின்னம். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய போதனைகளை பரப்புவதற்காக தோமா என்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர், அதுவும் அவர் ஒரு சாதாரண சீடர் அல்ல. இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்த துறையில் அதிலே நம்பிக்கை இல்லாமல் அவரை நான் தொட்டு பார்த்தால் தான் நம்புவேன் என்று சொல்லி விழாவிலே கை வைத்து தொட்டு பார்த்த சீடன். பாருங்க, மை லார்ட் அண்ட் மை காட். அப்படி சொன்ன ஒரு சீசன் வந்து கட்டியதுதான் இந்த சித்ராலயம். வாங்க, இந்த தேவாலயம் அனைத்துமே ரோமாவினாலே கட்டப்பட்ட தேவாலயம். இது யாருமே ரொட்டிக்காகவும் உணவுக்காகவும் பணத்திற்காகவும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை போதித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், வியாதியில் இருந்து குணமாக்கும். இப்படி என்கிற ஒரு உன்னதமான போதகத்தை இந்தியாவிற்கு அனுப்பினதால்தான் கிறிஸ்தவம் இந்தியாவிற்கே வந்தது.